ஆசாரிய ஊழியம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. கர்த்தர் ஆரோனையும் அவருடைய 4 குமாரர்களையும் தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நியமிக்கிறார். மோசே இதுவரையிலும் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்து வந்தார். ஆகையினால் கர்த்தருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் என்று மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். சங்கீதம் 99:6. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக விசாரிக்கிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லும் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். மேலும் மோசே இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு அதிபதியாகவும் ஆளுகை செய்தார். கர்த்தர் இப்போது மோசேயின் சகோதரனாகிய ஆரோனை தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நியமிக்கிறார். மோசே ஆரோனுடைய இளைய சகோதரர். ஆரோன் இதுவரையிலும் தன் இளைய சகோதரனாகிய மோசேக்கு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து வந்தார். ஆரோனுடைய மனதிலே பெருமை எதுவும் இல்லை. அவர் மிகுந்த மனத்தாழ்மையோடு மோசேக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று சொன்னார். ஆரோன் இதுவரையிலும் மோசேக்கு தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தர் ஆரோனை உயர்த்துகிறார். ஆரோன் இனிமேல் கர்த்தருக்கு பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்வார். கர்த்தருடைய பலிபீடத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் தங்களை முற்றிலுமாக கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லோராலும் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் யாரை தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தெரிந்தெடுக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். உலக பிரகாரமான வேலைகளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை எல்லோராலும் செய்ய முடியாது. கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனை தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரில் ஆசாரியரின் குடும்பத்தில் தமக்கு சித்தமான ஒருவரை தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆரோன் 4 குமாரருக்கு தகப்பனாராய் இருக்கிறார். ஆரோனுடைய சந்ததியில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசாரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஆரோனும் அவருடைய சந்ததியில் வருகிறவர்களும் கர்த்தருக்கு ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். ஆரோனுடைய சந்ததியாரின் ஆசாரிய ஊழியத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக என்று சொல்லுகிறார். கர்த்தர் தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனுக்கு விசேஷித்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுமாறு சொல்லுகிறார்.
இவை ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும். ஆரோன் பரிசுத்தமான ஊழியம் செய்கிறார். ஆரோனுக்கு நியமிக்கப்படும் வஸ்திரங்களும் பரிசுத்த வஸ்திரங்களாய் இருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரம்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக என்று சொல்லுகிறார். ஆசாரியர்களின் வஸ்திரங்கள் துக்க வஸ்திரங்களைப் போன்று இருக்கக்கூடாது. அவை தேவனுடைய மகிமையின் அடையாளம். ஆகையினால் அவை பல வர்ணங்களில் இருக்கலாம். ஆசாரியர்கள் தேவனுக்கு பிரதிநிதிகளாக இருப்பதினால் அவர்கள் தேவனுடைய மகிமையையும் அலங்காரத்தையும் தங்கள் வஸ்திரங்களின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஆசாரியர்களுடைய பரிசுத்த வஸ்திரங்களில் மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை ஆகியவை இடம் பெறுகிறது. இவற்றை உண்டாக்க வேண்டிய விதம் பற்றியும் கர்த்தர் மோசேக்கு எடுத்துச் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரும் ஆசாரியருக்கு வஸ்திரங்களை உண்டாக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு சிலரை ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் மனுஷர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்பதற்கும் அவர்கள் ஆவிக்குரிய வரங்களில் சிலவற்றை பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கும் இந்த வாக்கியம் ஒரு சான்றாகும். தேவனுடைய வாசஸ்தலத்தின் ஒரு சில பகுதிகளை உண்டு பண்ணுவதற்கும் ஆசாரிய வஸ்திரங்களையும் ஆசரிப்பு கூடாரத்தின் மற்ற திரைகளையும் செய்வதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கு தேவையான பணிமுட்டுக்களை செய்வதற்கும் தேவன் ஒரு சில மனுஷரை தெரிந்தெடுத்து அவர்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி அந்த வேலைக்காக அவர்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு சில விசேஷித்த வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் அவர்களை தம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: நெசவு வேலை செய்கிறவர்கள், உலோக உருக்கு வேலை செய்கிறவர்கள், தட்டார், பொற்கொல்லர், சித்திர தையல் வேலைக்காரர், தச்சர், மரக்கொத்து வேலை செய்கிறவர், திட்டமிடுகிறவர், திரைச்சீலை செய்கிறவர், வெட்டு வேலை செய்கிறவர். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் எடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியருடைய பரிசுத்த வஸ்திரங்கள் விலையேற பெற்ற நூலாலும் பொன்னாலும் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தருக்கு ஆசாரியர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பொன் வஸ்திரங்களை கட்டளையிடவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை தரிக்கிறார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61:10. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. சங்கீதம் 132:9. அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். சங்கீதம் 132:16.